ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவிதா சமையலறை. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்நாக் ரெசிபி. சக்கரவள்ளி கிழங்குல அருமையான ஸ்நாக்கு. குழந்தைங்க ஈவினிங் ஸ்கூலில் இருந்து வரும்போது இந்த மாதிரி ஸ்நாக் செஞ்சு கொடுங்க. நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும், நம்ம ஹெல்த்தியாக செஞ்சு கொடுத்தோங்கிற திருப்தியும் இருக்கும். சக்கரவள்ளி கிழங்கு புட்டு 10 நிமிஷத்துக்குள்ளே செய்யக்கூடிய ஒரு ஹெல்தி ஈஸி ஸ்நாக்கு. டக்குன்னு பண்ணிடலாம், கண்டிப்பாக எல்லாரும் என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. இங்கே சக்கரவள்ளி கிழங்கு, ஃப்ரெஷ்ஷாக துருவன தேங்காயெல்லாம் சேர்த்து ஒரு அருமையான புட்டு செஞ்சுருக்கோங்க. இது நல்ல வாசனையாக சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். அப்படியே சாப்பிடலாம். நல்ல கொஞ்சம் நாட்டு சர்க்கரையை மேலே தூவி விட்டு அந்த நாட்டு சர்க்கரையோடு எடுத்து சாப்பிட்றதுக்கு செம்மையாக இருக்குங்க. சக்கரவள்ளி கிழங்கு ரொம்ப ஒரு ஹெல்த்தியான கிழங்கு. கிழங்கு வகைகளே கொஞ்சம் பெட்டராக நார்ச்சத்து நல்ல சத்துக்கள் நிறைந்த கிழங்கு இது. ஸோ இது எல்லாருமே நல்லா சாப்பிட்லாம், சின்ன குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும். இதை நம்ம அப்படியே ஸ்டீம் பண்ணி வேக வச்சு சாப்பிட்றது ரொம்ப நல்லது. அதுவே கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக புட்டு மாதிரி செஞ்சு கொடுக்கும்போது குழந்தைங்கள்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க. ஈவினிங் டீ டைம் ஸ்நாக்குக்கு கண்டிப்பாக ஒரு ஹெல்த்தியான ஸ்நாக்கு. ஏன்னா இது நம்ம ஆவியில் வேக வச்சு தான் செய்ய போகிறோம். சாப்பிட்றதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக டேஸ்ட்டாக இருக்கும். மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். விருப்பப்படுறவங்க, டயட் இருக்கிறவங்க பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் எடுத்துக்கலாம், நல்லது தான். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக அந்த சக்கரவள்ளி கிழங்கை கட் பண்ணிவிட்டு மேலே தோலெல்லாம் சீவி எடுத்துட்டு நல்லா துருவி எடுத்தாச்சுங்க. ஸோ ஃப்ரெஷ்ஷாக சக்கரவள்ளி கிழங்கு துருவி எடுத்தாச்சு. துருவின சக்கரவள்ளி கிழங்கு கிட்டத்தட்ட 250 கிராம் இருக்குங்க. இப்போ இங்கே துருவின சக்கரவள்ளி கிழங்கு ஒரு அகலமான பவுலுக்கு மாற்றிடலாம். இப்போ இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன், ஒரு 2 சிட்டிகை அளவுக்கு உப்பு. சக்கரவள்ளி கிழங்கு வெந்து வரும்போது ஒரு சின்ன ஸ்வீட்னஸ் இருக்கும். அதில் கொஞ்சமாக உப்பு சேரும்போது அந்த டேஸ்ட் இன்னும் என்ஹான்ஸ் ஆகும். அதே சமயம் நம்ம உப்பு சேர்த்து பெசரி விடும்போது அந்த சக்கரவள்ளி கிழங்குல இருக்கிற ஈரப்பதம் வெளியே வரும். இப்போ இதில் ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெள்ளை ரவை சேர்த்துக்கிறேன். இது ஒரு பைண்டிங் ஏஜெண்ட்டாக இருக்கும். இது கூட நல்ல ஃப்ரெஷ்ஷாக துருவின தேங்காய் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்தாச்சு. நல்லா இதை கலந்து விட்டுருவோம். நல்லா கலந்தாச்சு. நீ தட்டு போட்டு மூடி வச்சிடலாங்க. அந்த சக்கரவள்ளி கிழங்குலேருந்து வர அந்த ஈரப்பதத்துலேயே அந்த ரவை ஊறி சாஃப்டாயிரும். ஒரு 5-6 நிமிஷத்துக்கு மேலே நல்லா ஊறிடுச்சு. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்குறோம். நம்மளுக்கு தொட்டு பார்க்கும் போதே அந்த ஈரப்பதம் கையில் ஃபீல் ஆகும். இப்படி நம்மளுக்கு பிடிக்கும் போது பிடிக்க வரும், உதுத்து விட்டால் உதிர்ந்து போகும். ஸோ கரெக்டான பக்குவத்தில் நம்மளுக்கு சக்கரவள்ளி கிழங்கு ரவை எல்லாம் ஊறி ரெடியாக இருக்குது. இப்போ இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். நல்ல வாசனையாக இருக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், நல்லதும் கூட. நெய் சேர்த்து விட்டு அகைன் ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் நல்லா பெசரி விட்டுருவோம். இப்போ இது கூட ஃப்ரெஷ்ஷாக துருவின தேங்காய் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் கிட்ட எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ இதை நம்ம புட்டு பாத்திரத்தில் லேயரிங் பண்ணி எப்படி நம்ம அரிசி புட்டு வேக வைக்கிறோமோ அதே மாதிரி சக்கரவள்ளி கிழங்கு புட்டும் நம்ம வேக வச்சிடலாங்க. இங்கே புட்டு பாத்திரம் எடுத்துருக்கிறேன். புட்டு பாத்திரம் இல்லாதவங்க இட்லி பாத்திரத்தில் வச்சு வேக வைக்கலாம். இல்லை ஒரு சின்ன சின்ன கிண்ணங்களில் இதே மாதிரி அடுக்கி விட்டு நம்ம ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கலாம். இங்கே இந்த குக்கரில் வச்சு வேக வைக்கிற இந்த சின்ன சைஸு புட்டு பாத்திரம் எடுத்துருக்கிறேன். இதில் அந்த சில்லு இருக்குது, ஆவி வரக்கான அந்த வெண்ட்டு எல்லாமே இருக்குது. இப்போ நம்ம இதில் லேயரிங் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக துருவின தேங்காய் சேர்த்துக்கிறேன். அடுத்ததாக புட்டு செய்யறதுக்கு ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த சக்கரவள்ளி கிழங்கு, அதாவது துருவன சக்கரவள்ளி கிழங்குல ரவை, உப்பு, கொஞ்சம் தேங்காயெல்லாம் சேர்த்து பெசரி வச்சுருந்தோம். அது இப்போ ஒரு 1/2 கைப்பிடி அளவுக்கு சேர்த்தாச்சு. அதனால் இன்னொரு லேயர் தேங்காய் சேர்த்துக்குவோம். ஒரு 1-1.5 ஸ்பூன் அளவுக்கு தேங்காவை அப்படியே மேலால் தூவி விடுங்க. அடுத்தது இன்னும் கொஞ்சம் அந்த சக்கரவள்ளி கிழங்கு துருவலை மேலே வச்சு விட்டுருவோம். ரொம்ப அழுத்தி அழுத்தி வைக்க வேண்டாம், அப்படியே மேலே அப்படியே உதுத்த மாதிரியே வச்சு விடுங்க. இப்போ மேலே மறுபடியும் தேங்காய் வச்சுருவோம். அரிசி புட்டு எப்படி நம்ம லேயர் பண்ணுவோமோ அதே மாதிரி தாங்க சக்கரவள்ளி கிழங்கோட அந்த ஃப்ரெஷ்ஷான அந்த தேங்காவை சேர்த்து வெந்து வரும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். வாசனை சாப்பிட்றதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குங்க. இப்போ இந்த புட்டு பாத்திரத்துக்கான அந்த மூடியை போட்டு விட்டு இதை எடுத்து அந்த குக்கர் விசில் வெண்ட்டு மேலே அப்படியே வச்சு விட்டுறணும். அதாவது குக்கருக்குள்ளே தண்ணி விட்டு நம்ம கொதிக்க வச்சுட்ருக்குறோம். இந்த ஸ்டீம் வெண்ட்டு வழியாக ஸ்டீம் வருது. இப்போ அது மேலே இந்த புட்டு பாத்திரத்தை வச்சு விட்டுருவோம். 8 to 10 நிமிஷம் வச்சுருவோங்க. நல்ல ஸ்டீம் பிடிச்சி அந்த சக்கரவள்ளி கிழங்கு புட்டு ஜம்முன்னு வெந்துடும். ஸோ இருக்கட்டுங்க. ஒரு 8 நிமிஷத்துக்கு மேலே ஆச்சுங்க. அந்த ஸ்டீம் பாருங்கள் எவ்வளோ நல்லா வருது. அந்த பாத்திரத்துக்குள்ளேருந்து நல்ல ஸ்டீம் வருது, கமகமன்னு வாசனை வருது. அவ்வளோதான். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு புட்டு பாத்திரத்தை வெளியே எடுத்து ஒரு தட்டில் வச்சாச்சு.
இப்போ ஓப்பன் பண்ணுறோம் பாருங்கள், பர்ஃபெக்டாக அந்த சக்கரவள்ளி கிழங்கு வெந்திருக்கு. அந்த தேங்காய் நெய்யோடு சேர்ந்து வாசனை சும்மா கமகமன்னு இருக்குங்க. இப்போ இதை நம்ம தட்டில் கவிழ்த்து போட்டுடலாம். அப்படியே அழகாக கேக் மாதிரி மோல்டுலேருந்து வெளியே வருது பாருங்கள். சுட சுட சக்கரவள்ளி கிழங்கு புட்டு சும்மா ஜம்முன்னு ரெடி ஆயிடுச்சு. நல்ல கமகமன்னு வாசனையாக இருக்குங்க. இது அப்படியே சாப்பிடலாம். அந்த சக்கரவள்ளி கிழங்குல ஒரு சின்ன ஸ்வீட்னஸ் இருக்கும். பட் நல்ல ஒரு நாட்டு சக்கரை சேர்த்து சாப்பிடும்போது டேஸ்ட்டு கூடுதலாக இருக்குங்க. சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் என்ஜாய் பண்ணலாம். நாட்டு சக்கரையும் சேர்த்துக்கலாம், வெள்ளை சக்கரையும் சேர்த்துக்கலாம். நாட்டு சக்கரை கொஞ்சம் ஹெல்த்தியானது. ஸோ நம்ம நாட்டு சக்கரை சேர்க்குறோம். இது ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு ஹெல்த்தியான ஸ்நாக்கு, நல்ல எனர்ஜெட்டிக்கான ஸ்நாக்கு, வளர்கிற குழந்தைங்களுக்கு ரொம்ப நல்லது. சக்கரவள்ளி கிழங்கு அப்படியே நம்ம வேக வச்சு தர்றதை விட இப்படி கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இந்த மாதிரி புட்டு மாதிரி நல்லா அந்த தேங்காய் நெய்யெல்லாம் சேர்த்து செஞ்சு தரும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். டேஸ்ட்டும் வாசனையும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக எல்லாருமே என்ஜாய் பண்ணுவாங்க. ஒரு சிம்பிள் ஈஸி ரெசிபி. சக்கரவள்ளி கிழங்கு அந்த தேங்காய் ரவையோட எல்லாம் சேர்ந்து நல்லா சாஃப்டாக வெந்திருக்கும். அந்த சர்க்கரையோட சேர்த்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஒரு சிம்பிள் ஈஸியான ஸ்நாக் ரெசிபி. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். கவிதா சமையலறை சப்ஸ்கிரைப் பண்ணி என்னுடைய மற்ற ரெசிபிஸும் வீடியோஸும் பாருங்கள். தேங்க்யூ.